Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 2ல் திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள். ஸோ நான் ஏற்கனவே திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அப்போ மனத்துக்கண்ணா மனசு, உள்ளம்னு அர்த்தம். உள்ளத்தில் மாசிலன் அப்படின்னா குற்றம் இல்லாமல். மாசு அப்படின்னு என்ன சொல்கிறோம்? குற்றம்னு சொல்கிறோமா? அந்த மாசு படிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, தூசி படிஞ்சிருச்சுன்னா கூட மாசு படிஞ்சிருச்சு. அப்போ மாசு அப்படின்னா குற்றம்ங்கிற மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மாசு இல்லை, அப்ப குற்றம் இல்லாமல் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அப்ப உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. ஓகேவா? அப்ப மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படின்னா உள்ளத்துல குற்றம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் சிறந்த அறம். மற்றவை எல்லாமே வெறும் ஆரவாரம் தான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இந்த சிறந்த அறமாகும் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, அதுல இருந்து இந்த அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரண் வலியுறுத்தல். அரண் அப்படிங்கிறது இங்கே இன்னா மாறி இருக்கு. ஸோ இன்னா மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேவா? போலி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது பின்னாடி இலக்கணத்தில், அதெல்லாம் படிப்போம். ஸோ இப்போதைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகாரத்தை. இங்கே சிறந்த அறமாகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த திருக்குறளை வச்சு இந்த பொருள் ஞாபகம் இருந்தால் தான் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்த குறள் போயிடலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா பேராசை, வெகுளி அப்படின்னா சினம், இன்னா சொல் அப்படின்னா கடுஞ்சொல், நான்கும் இழுக்கா என்றது அறம். அப்போ அறம்னு வந்துருச்சு, அரண் வலியுறுத்தல்னு போட்டு அதிகாரத்தை படிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ அழுக்காறு அவாவுகளி இன்னா சொல் நான்கும். ஸோ இந்த 4 5 அப்படின்னு நம்பர் வந்துருச்சுன்னா அது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கேள்வி வரும்னு அர்த்தம். அப்போ பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4 இல்லாமல் வாழ்வதே அறமாகும். ஓகேவா? அப்போ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு நாளை கொடுத்துட்டு இதில் எது இல்லாமல் வாழ்வது அறமாகும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். ஸோ அப்போ இந்த நாளும் மாறி ஆப்ஷன் இருக்கும், வேறு வார்த்தையை ஒரு வார்த்தையை மாற்றி விட்ருவாங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி இந்த 4 வார்த்தையும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கணும். சப்போஸ் பொருள்லேருந்து இந்த 4 வார்த்தையை கேட்காம இதிலிருந்து திருக்குறள்லேருந்து அப்படியே கேட்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு பொருளும் தெரியணும். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினாசனம், இன்னா சொன்னா கடுஞ்சொல் பேசுதல். ஓகேவா? அடுத்த குறள், ஈகை அதிகாரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. வரியாருக்கு அப்படின்னா, வரியார் அப்படின்னா முடியாதவங்க, இல்லாதவங்க, வறுமையுற்றவங்க அப்படி அர்த்தம். இப்போ வரியார் அப்படின்னா இல்லாதவர். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அப்போ இல்லாதவங்களுக்கு தருவது தான் ஈகை. அப்போ ஈகைங்கிற அதிகாரத்தை மேட்ச் பண்ணிட்டேன். அப்போ இல்லாதவங்களுக்கு தருவது தான் ஈகை. மற்ற எல்லாம் அப்படின்னா மற்றவை எல்லாம், குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னா பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து உதவுவதற்கு பேர் தான் ஈகை. இல்லை ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் பயனை எதிர்பார்த்து திருப்பி அவங்க நமக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படின்னு பயனை எதிர்பார்த்து செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. ஸோ இதுவே ஒரு கேள்வியாக கேட்கலாம். இங்கே நமக்குள்ள வரியாருக்குங்கிற இடத்துல டேஸை போட்டு ஒன்று ஈவதே ஈகை அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கலாம். அப்போ வரியாருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? கொஸ்டின் எப்படி வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாதவருக்கு தருவது ஈகையாகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவே ஆகும். ஓகேவா? அடுத்த திருக்குறள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள். இல்லாதவங்களுக்கு ஈகிறதுனால அதனால ஒரு இன்பம் ஏற்படும்ல, நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறோம், அப்போ நமக்கு ஒரு இன்பம் ஏற்படும்ல, அந்த இன்பத்தை தெரியாதவங்க பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். அப்போ நம்மக்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஈகை செய்வதன் மூலிமா நமக்கு இன்பம் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் அப்படி கொடுக்காம அந்த இன்பத்தை பற்றியே தெரியாதவங்க பொருளை நிறைய சேர்த்து வச்சு பின்னாடி அதை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். ஈத்துவக்கும் அப்படிங்கிறது ஈகை அதிகாரத்தோட மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் அப்படின்னா இல்லை இன்பத்தை அறியாதவர்கள், அதை தெரியாதவங்க. இன்பம் அறியார்கள் அப்படின்னா இன்பத்தை அறியாதவர்கள். தாமுடைமைனா தாமே வச்சுக்கிறது. தாமுடைமை வைத்திலக்கும் வன்கரவர். தாமுடைமை வைத்து இலக்கும். அப்போ தானே வச்சுக்கிட்டு பின்னாடி அதை இழந்துருவாங்க. ஓகேவா? அடுத்த குறள் போயிடலாமா? இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ நமக்கு துன்பம் செய்தவரையும், ஸோ அப்போ இந்த வார்த்தை ஞாபகம், துன்பம் செய்தவரையும் அவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அப்போ நமக்கு ஒருத்தவங்க துன்பம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி துன்பம் செய்யக்கூடாது, நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும். அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்கிறப்ப அவங்களே நாணுவாங்க, அவங்களே வெக்கப்படுவாங்க. நம்ம இவங்களுக்கு போய் துன்பம் செஞ்சுட்டோம் பாரு, நம்ம அவங்களுக்கு துன்பம் செஞ்சாலும் அவங்க நமக்கு திருப்பி நன்மை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வெக்கப்படுவாங்க. அதுதான்.
தான். ஸோ அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல், இதுலேருந்து இந்த இன்னா செய்யாமை அதிகாரத்தை மேட்ச் பண்ணிடுங்க. அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல், அவர் வெட்கப்படும்படி அளவுக்கு அவருக்கு நன்மை செஞ்சிடணும். ஓகேவா? அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஸோ இதில் இந்த இன்னா செய்யாமைங்கிறது இங்கனக்குள்ளே எழுதி ஒரு கட்டத்தை போட்டுருங்க. இங்கே இன்னா செய்யாமை, ஏன்னா இதில் வந்து இன்னா செய்யாமைன்னு கேட்டால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இன்னா செய்யாமை பற்றி வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிக்கக்கூடாது. நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதோட மேட்ச் பண்ணுற ஆளுகள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் இன்னா செய்யாமை அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ளே எழுதி ஒரு கட்டத்தை போட்டுருங்க, மறக்கக்கூடாது அதிகாரத்தை. அப்போ அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிரிதின் நோய் அப்படின்னா பிற உயிரின் துன்பம், தன்னோய் போல் அப்படின்னா பிற உயிரின் துன்பத்தை தம் துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. அதாவது வேற ஒரு உயிர், அவங்க வந்து அந்த உயிர் அப்படிங்கிறது இங்கே மனுஷனை மட்டுமே குறிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. மேபி அது அனிமல்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஜெனரலைசேஷன் தான், நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மனுஷனை வச்சு பேசுவோம். ஓகேவா? பிற உயிரின் துன்பத்தை அப்படின்னா வேற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வந்து கஷ்டத்தில் இருக்கான், அவனுடைய கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நம்ம கருதலை அப்படின்னா, அப்போ அவனோட கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி கருதுனா தானே நம்ம அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நம்ம கருதலை அப்படின்னா நம்மளுடைய அறிவினால், நம்ம பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும், அதை எச்செயலையும் அதாவது எக்காலத்திலும் யாருக்கும், இங்கே நல்லா வரேன், நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. இப்போ உங்கள் உள்ளம் வந்து நீங்களே இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம மனசு ஒன்று சொல்லும், சரி இது கரெக்டு இது தப்புன்னு. அப்போ ஒரு விஷயத்த மனசு தப்புன்னு சொல்லுது, அப்போ உள்ளம் வந்து ஏற்றுக்கொள்ளலை அந்த செயலை நீ செய்யாதன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட செயலை யாருக்குமே எந்த காலத்திலுமே சிறிதளவு கூட செய்யக்கூடாது. யாருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பகைவராக இருந்தாலும் கூட, நமக்கு துரோகம் செஞ்சவங்களாக இருந்தால் கூட, யாராக இருந்தாலும் அதை என்னைக்கும் சிறிதளவுக்கு கூட செஞ்சிடக்கூடாது. அந்த செயலில் ஏதோ கொஞ்சோடு நான் செய்கிறேன் அப்படின்னு கூட அது தவறுதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் இன்னா செய்யாமை. இந்த திருக்குறளை பாருங்கள், இன்னா செய்யாமை, கெட்டது செய்யக்கூடாது. இதை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. அப்போ உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையுமே எந்த காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. எந்த காலத்திலும் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும் போதும் சரி, நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நம்ம ஏழ்மையில் இருக்கும் போதும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு எந்த காலத்திலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த காலத்திலையும் யாருக்குமே அதை சிறிதளவு கூட செய்யக்கூடாது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அடுத்த திருக்குறள் கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து, நம்ம கிட்ட ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அந்த உணவை வந்து பகிர்ந்து கொடுத்து எல்லா உயிர்களையுமே காப்பாற்றணும். அதுதான் அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. அப்போ தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். ஸோ இங்கே வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்கிறாங்க. அப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா நம்மக்கிட்ட இருக்கிறது அது என்னவாக இருந்தாலும் சரி, நான் இப்போ சாப்பாடு எக்ஸாம்பிள் சொன்னேன், வேறு ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், ஸோ அதை வந்து நம்ம மீதி உயிர்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நம்ம வந்து அவங்களையும் சேர்த்து காப்பாற்றணும். அதுதான் அறநூல்களில் கூறப்பட்ட அறங்களில் எல்லாத்துலேயுமே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கொல்லாமை திருக்குறள், இது அதிகாரம், அதையும் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதிகாரமும் முக்கியம். அதிகாரம் திருக்குறளுக்கு கொடுத்துட்டு அதிகாரம் எந்த அதிகாரம்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அடுத்து பெரியாரை பிழையாமை. பெரியாரை பிழையாமை அப்படின்னா பெரியோர் இருக்காங்களா, சான்றோர், அவங்கள வந்து நம்ம வந்து பகச்சிக்க கூடாதுங்கிற மீனிங். ஓகேவா? ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஃபஸ்ட்டு போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்படின்னா அதாவது இங்கே பாருங்கள், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுதான் தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். அதான் போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. போற்றுவார் அப்படின்னா நம்ம சேஃபாக இருக்கணும், நம்மளை வந்து தீங்கிலேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நம்மளை போற்றணும். அப்படின்னா அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா ஆற்றல் உடையவங்களை நம்மளை இகழக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வலிமை வாய்ந்தவங்களாக இருக்காங்கப்பா, அவங்க ஒரு நல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கும், ஒரு அறிஞர் இருக்கார், ஒரு சான்றோர் இருக்கார், அவரை வந்து நம்ம வந்து இகழ்ந்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்க தப்பாக பேசுகிறோம், இல்லை வந்து அவங்கள ஏதோ ஒன்று பேசுகிறோம், கிண்டல் பண்ணி பேசுகிறோம், ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறோம். ஓகேவா? அப்போ அவங்கனால நமக்கு வேறு ஏதாவது பாதிப்பு வரக்கூடும்ல பின்னாடி, கரெக்டு தானே? அப்போ ஆற்றல் உடையவர்களை வந்து நம்ம வந்து இகழ்ந்து பேசக்கூடாது. அதுதான் நம்ம தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிற வழிகளுள் எல்லாம் சிறந்த வழி. ஃபஸ்ட்டு யாரையுமே பேசக்கூடாது, தப்பா யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது, அது ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல பெரியாரை பிழையாமை அப்படின்னா நம்மளை தீங்கிலிருந்து காப்பாற்றுற வழிகளில் எல்லாம் சிறந்த வழி என்ன அப்படின்னா
ஆற்றல் உடையவர்களை நம்மளை இகழ்ந்து பேசக்கூடாது. அறிஞர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் யாரையுமே நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது. அதுதான் நம்ம தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு வழிகள் எல்லாம் சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார், பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ள முடியும். ஒருத்தர் தீயில அவன் எனக்கு தீ அவன் மேலே பட்டுருச்சு, அவன் கூட உயிர் பிழைச்சு வந்துட முடியுமா? ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது. அதான். ஸோ அப்போ இது பெரியாரை பிழையாமை மேட்ச், அதிகாரம் ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த 2 திருக்குறளையுமே. பட் இங்கே இந்த இதை வச்சுக்கோங்க, எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார். ஒருத்தன் தீயினால் சுடப்பட்டவன் கூட பிழைச்சு வந்துடலாம். ஆனால் பெரியவர்களை தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது. அதான், பெரியார் பிழைத்தொழுகுவார். ஓகேவா? ஸோ அடுத்து புக் பேக் ஆன்சர் பார்த்துடலாம். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். அதுக்கப்புறம் இது என்ன, இந்த 2 திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே இப்போ தானே சொன்னோம். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. ஓகேவா? இந்த திருக்குறள் இது என்னது, வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, அந்த திருக்குறள் தான். ஸோ ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குருவினாவும் எப்பயுமே திருக்குறளில் படிச்சிடணும். அறிவின் பயன் யாது? குறள் 6. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் தன்னோய்பல் போற்றா கடை. பிற உயிர்களின் துன்பத்தை தம்முடைய துன்பம் போல கருதலை அப்படின்னா அறிவு இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவால் எந்த பயனும் இல்லை, அதுதான். ஸோ அப்போ அறிவின் பயன் யாது அப்படிங்கன்னா அந்த திருக்குறள் தான். ஞாபகம் வச்சுக்கணும். இது குறள் 6. அடுத்து, பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? இது குறள் 8. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் காப்பாற்றணும்னு வந்துருச்சா, காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டேன்னா அந்த இது வந்துருச்சா, அப்போ அதுதான் அவங்களையும் காப்பாற்றணும். அதுதான் அறநூல்களில் கூறப்பட்ட அறநூல்கள் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஈகை பற்றிய வள்ளுவர் கருத்து என்னது? இது குறள் 3. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, அதாவது இல்லாதவங்களுக்கு தருவது தான் ஈகை. மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவே ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து இது ஒன்று. ஸோ ஆக்சுவலாக இதை படிச்சுட்டு இதுக்கு பொருத்தமாக எந்த குறள் இருக்குது அப்படின்னா இந்த குறள் இருக்குது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3 ரொம்ப கண்டென்ட் கம்மி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.